திருப்பத்தூர் மாவட்டம் மண்டலவாடி பகுதியில் நடைபெறும் திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் அவர்களே, இன்று கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு இந்த மேடையில் வீற்றிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் நிலவார் கபில் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, வருகை தந்துள்ள மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, வடக்கு மண்டலத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடியுடைய முகவர்களே, ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளை வார்டு செயலாளர்களே, நிர்வாகிகளே, பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கழகத்தோட வேர்களா, கழகத்துக்கும் மக்களுக்குமான உறவு பாலமா, வரும் சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்றுத்தர உள்ள வாக்குச்சாவடி குழுவினரான உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். கருப்பு சிறப்பு துண்டோட தேர்தல் களத்திற்கு தயாராக இருக்கிற உங்களை பார்க்கும்போது திருவிடந்தை தந்த எனர்ஜியும் உற்சாகமும் இந்த திருப்பத்தூர்ல டபுளா ஆகுது. உங்க கான்பிடன்ஸ் லெவலை பார்க்கும் போதே அடுத்ததும் திமுக ஆட்சிதான் மக்கள் சொல்றது தெரியுது. அடுத்தடுத்து நாம் அறிவிக்கிற திட்டங்களையும் அடுத்து நடக்க போற மதுரை கோவை பயிற்சி கூட்டங்களையும் இந்த எனர்ஜியும் உற்சாகமும் கூடிக்கொண்டே போகும். அதுக்கு நான் கேரண்டி. வடக்கு மண்டல BLA 2, BLC, BDA வாக்குச்சாவடி குழுவினருக்கான என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி நிகழ்ச்சி மாநாட்டை போல ஏற்பாடு செஞ்சு அசத்தி இருக்கக்கூடிய வடக்கு மண்டல பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் எதிலும் வல்லவர் ஏவா வேலுவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அவரோடு தோளோடு தோல் நின்ற ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், இயக்கத்தினுடைய முன்னோடிகள், நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தொகுதிகள் 8 தொகுதிகள், வேலூர் மாவட்டத்தினுடைய தொகுதிகள் 5 தொகுதிகள், தருமபுரி மாவட்டத்தினுடைய தொகுதிகள் 5 தொகுதிகள், கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய தொகுதிகள் 6 தொகுதிகள், ராணிப்பேட்டை மாவட்ட 4 தொகுதிகள், கள்ளக்குறிச்சி மாவட்ட 4 தொகுதிகள், சேலம் மாவட்ட 11 தொகுதிகள்னு இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய 40 தொகுதிகளையும்
மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வைக்க தயாராக இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்களா? வடக்கு மண்டலத்தில் எல்லா தொகுதியிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது என்ற செய்தி தான் ரிசல்ட் அன்னைக்கு டிவியில் நாம பார்க்கணும். நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் 100க்கு 100 வெற்றியை நாம பெற்றோம். அப்ப இருந்ததை விட அதிகமான திட்டங்களை இப்போ நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். எல்லா தரப்பு கோரிக்கைகளையும் தீர்த்து வச்சிருக்கிறோம். அதனால பெரிய வெற்றியை வர்ற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் மூலமா நான் எதிர்பார்க்கிறேன். 2019 இருந்து நாம எதிர்கொண்ட எல்லா தேர்தலையும் நமக்கு வெற்றி மேல் வெற்றி தான். அதுவும் சாதாரண வெற்றி அல்ல, சதிகளை முறியடிச்ச சரித்திர வெற்றி. ஒவ்வொன்றும் எதிரிகளை கலங்கடிக்கக்கூடிய வெற்றி. இந்தியா முழுக்க எந்த ட்ரெண்ட் இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய நிரந்தர ட்ரெண்ட் பிளாக் அண்ட் ரெட் தான், கருப்பு சிவப்பு தான். 2026 சட்டமன்ற தேர்தலையும் நாம தான். 7வது முறையும் திமுக ஆட்சி தான். திராவிட மாடல் 2.0 ஸ்டார்ட். இதை நான் ஆணவத்தில் சொல்லல, ரொம்ப அடக்கத்தோட மிகுந்த பணிவோட நம்ம அரசு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் மேல நான் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில சொல்றேன். எல்லாத்துக்கும் மேல உடன்பிறப்புகளான உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில நான் சொல்றேன். உங்களை போன்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்கும்போது வெற்றியை தவிர வேற எதை பத்தி நாம் யோசிக்க தேவையில்லை. உங்களை வழிநடத்தி உங்களுக்கான டாஸ்க ஒப்படைச்சாலே போதும். மீண்டும் உதயசூரியன் ஆட்சி உறுதி உறுதி உறுதி. இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியும் திமுக கோட்டைன்னு நாம் இந்த முறை நிரூபிச்சு காட்டணும். 2026 திமுகவின் வெற்றி என்பது இனி பல ஆண்டுகளுக்கு அரசியல் ஆய்வாளர்கள் வியந்து பேசக்கூடிய வரலாற்று வெற்றியா இருக்கணும். தமிழ்நாடு முழுக்க 100 வாக்காளர்களுக்கு ஒரு உறுப்பினர் வீதம். ஒவ்வொரு பூத்திலும் சராசரியாக 10 வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களை நாம் நியமிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பூத் இருக்கு? 75,000 பூத் இருக்கு. இப்படி ஒவ்வொரு பூத்திலையும் நாம் செட் பண்ணி இருக்கக்கூடிய மினிமம் டார்கெட் 350 வாக்குகள். இந்த டார்கெட்டை நாம் அச்சீவ் பண்ணால 2,60,00,000 வாக்குகளுக்கு மேல் நாம் வாங்கிடுவோம். இந்த தேர்தலில் 2,50,00,000 வாக்குகளுக்கு குறையாம நாம் வாங்கியே ஆகணும். இதை நடத்தி காட்டுவது உங்களின் பொறுப்பு. உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செஞ்சு தரது என்னுடைய பொறுப்பு. 2,50,00,000 அப்படின்னு நினைச்சு யாரும் மலைக்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம். இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தலா 40 அல்லது 50 வாக்குகளுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டா அவ்வளவுதான், சிம்பிள். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அசைன்மெண்ட் இருக்கக்கூடிய 50 வாக்குகளை பெற்று தந்தாலே போதும். நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவோம். 200 தொகுதிகள் நிச்சயம். 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்கிறது தான் நம்முடைய லட்சியம். அதுக்கு முதல்ல 2 மாசம் ஓய்வை மறந்து உழைக்கணும். தேர்தலுக்குள்ள நீங்க ஒவ்வொருத்தரும் 100 வாக்காளர்களை குறைஞ்சது 5 முறையாவது நேரில் சந்திக்கணும்.
இதை ஏன் சொல்ல தெரியுமா? என்னதான் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு புது புது ஊடகங்கள் வந்தாலும் நேர்ல சந்திச்சு மக்கள் கிட்ட பணிவா வாக்கு கேட்கிற பிரச்சாரத்திற்கு எதுவும் ஈடாகாது. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பரம்பரையா திமுகவுக்கு வாக்களிக்கிற குடும்பமாக இருந்தாலும் சரி, இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி, பிரச்சாரத்தின் கடைசி நிமிடம் வரை மக்களை சந்திச்சு சாதனைகளை சொல்லி வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு கேட்டுக் கொண்டே இருக்கணும். இதை நீங்க ரிப்பீட் மோடல பண்ணணும். அப்பதான் நம்முடைய வெற்றியும் ரிப்பீட் ஆகும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.